வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பில் உள்ள 16 வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு 4 சுற்றுகளாக 64 வரிகள் அமைத்து பாடினார். இதுவே வேல்மாறல் மகாமந்திரம் எனப்படுகிறது. மந்திரம் என்று கூற காரணம், திருத்தணியில் என்ற அடி 64 அடிகளுக்கு இடையில் அடிக்கு ஒன்றாக 64 முறையும், அடிகள் 2, 32, 35, 61 ஆக 4 முறையும், ஆதியில் 20 முறையும், இறுதியில் 20 முறையும் ஆக கூட்டுத்தொகையாக 108 வருகிறது. 108 முறை பாராயணம் செய்வதை நாம் மந்திரம் என கூறலாம். வரிகளின் பொருள்: திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சாந்திநிகேதனம் எனப்படும் தணிகையம்பதியில் ஞான சூரியனாய் காட்சி நல்கும் மலைக்கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளியிருக்கும் கடவுளுமாகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே மேற்சொன்ன சிறப்புகளை கொண்டதாகும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். பெருத்திருக்கும் தனபாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரம் மிக்க வேடர்குல திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் குகன் வேலே. பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும். பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடு அணிந்த சீலையும் 2 கபால மத நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைப்பட்டு விழ அறம் போல் செயல்படும் குகன் வேலே. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். ஞானம் கனிந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ் சங்க பலகையில் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒப்பற்ற பாக்கள் இயற்றும் அறிவில் சிறந்த நக்கீரனுடைய பாட்டின் இனிய பொருள்மிக்க ஒலிக்கு திருவுள்ளம் உருகி திருப்பரங்கிரி மலைக்குகையை அங்கு கற்கிமுகி எனும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது குகன் வேலே. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிரன் இனத்தசைகள் புசிக்க வருள் நேரும். பேய்கள் பசி கொண்டு மெலிந்து அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அசுரர்களின் உடலின் இரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்பேய்கள் உண்ண மரக்கருணையால் உடன்படும் குகன் வேலே. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஒரும் இடுக்கன் வினை சாடும். வானோர்களுக்கும் தவ சிரேஷ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அளிக்கும் குகன் வேலே. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒளிக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். ஒளியை உடைய செங்கதிரோன் தோற்றுப்போய் ஒளித்து கொள்ளவும் குளிர்ந்த கிரணங்களை உடைய வெண்கதிரோனும் ஒளித்து கொள்ளவும் கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி ஒளித்து கொள்ளவும் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் குகன் வேலே. துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும். தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அவர் வம்சத்தையே வேருடன் அழித்து களைந்துவிடும் எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன் வேலே. சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்புடன் செப்பியவரை நெருங்கி வரும் பகை நிலைமையை வேருடன் அறுத்து எறிவதற்கு உக்கிரத்துடன் புறப்படும் தர்மத்தை நிலை பெறச் செய்யும் குகன் வேலே. தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய ஜடாபாரத்தை உடைய வெற்றி அமைந்து எங்கும் இருப்பவரான சிவபிரானின் திருவடிக்கு ஒப்பாகும் குகன் வேலே.
தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தமது ஆட்சியில் உள்ள சிவக்கண கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல் மலர்ந்த தாமரை அன்ன திருக்கரத்தில் நுனியை அசைக்க வளையும் குகன்வேலே. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். துணையின்றி தன்னந்தனியாய் வழியில் நடக்கின்ற எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலதுபுறத்தும் முன்னும் பின்னுமான 2 பக்கங்களிலும் அண்டையில் நெருங்கி காலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன்வேலே. சலத்து வரும் மரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும். கோபப்பட்டு வருகின்ற அரக்கர்களின் அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்திருக்கின்ற குடல்களை சிவந்த பூமாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகன்வேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் இறைத்து விளையாடும். அலைகள் வீசும் கடலை பிளந்து உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல் அடைத்து சமுதிரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன்வேலே. திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசைத்ததிர ஓடும். 8 திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்தது என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகன்வேலே. சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும். கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்குத்தாமே சிரித்து கொண்டு பற்களை நர நர என கடித்துக்கொண்டு கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலறும்படி அசுரர்களை தாக்கும் குகன்வேலே. வேலும் வேல் மாறலும் கவசம் போல் நம்மை காக்கும். சிறிய வேலினை நமது கரங்களில் வைத்துக்கொண்டு வேல்மாறலை படித்தால் முருகன் அருள் முன்னின்று நம்மை காக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.